with boss. Infinitum Tamil movies க்கு subscribe பண்ணி bell icon click பண்ணுங்க. எதுக்கு சுவாமி என்ன இப்படி அழ வைக்கிற? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஏன் அமைதியா இருக்க? எந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பையன் கிட்ட கேட்க மாட்டா. அதுவும் இந்த தாரா கேட்கவே மாட்டா. அதனால தானே உனக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கு? இப்படி கெஞ்சுறேன்னு ஸ்டூபிட் ஃபெலோ. பெர்மிஷனே இல்லாமல் கோவம் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்தது மேடம் உங்களுக்கு. மேடம் நீங்கள் கேள்வி கேட்காம எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன? உங்கள் கோபம் குறையிற வரைக்கும் சாங்ஸ் கேட்கலாமா? கொஞ்ச நேரம் தான் மேடம், வாங்க கேட்கலாம். வச்சுக்கோங்க. மேடம் நீங்க கேட்டுட்டே இருங்க, இப்போ வந்துடுறேன். எங்க போற? பர்சனல். மேடம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேட்டில் மீட் பண்ணப்போ என்னை பார்த்ததும் நீங்கள் உடனே கிளம்பிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நம்ம 2 பேரும் பேசினதுக்கப்புறம் சுச்சுவேஷன்லாம் மாறி ஒரு பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் வெறுத்துக்கிட்டது மாதிரி அந்த டேட்டுக்கு அப்புறம் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிக்க ஆரம்பித்தோம். தேங்க்யூ மேடம், என்னை பார்த்து அன்றைக்கி நீங்கள் ஓடாமல் இருந்ததுக்கு. அன்னிலேருந்து உங்கள் லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷன்லேயும் நான் உங்கள் கூடவே இருந்தேன். நீங்கள் அழுதப்பெல்லாம் மட்டும்தான் நான் உங்கள் கூட இல்லை. என்னை நினச்சி நீங்கள் ஒரு 2 நாள் எழுதிட்டு அப்புறம் நார்மல் ஆகிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் அழுகிறத நிறுத்துகிறப்போ உங்கள் சிரிப்பையும் நிறுத்துருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சாரி மேடம் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மேடம். நான் கைவிட முடியாத சந்தோஷம் மேடம் நீங்கள். நான் மறக்க முடியாத நினைவுகள் நீங்கள். நான் கரை சேர்ற கடல் நீங்கள். என் மனசில் எப்போவுமே இருக்க நினைப்பு நீங்கள். நான் எப்போவுமே ஒழிய முடியாத பிரபஞ்சம் நீங்கள். இதெல்லாம் யாரோ சொல்லி நான் சொல்லலை மேடம். உங்களை பற்றி யோசிக்கிறச்ச என் மனசுக்குள்ளே தோன்றது எல்லாமே தான். எனக்கு உங்கள் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்குது மேடம். நீங்கள் என்ன லவ் பண்ணுற அளவுக்கு நான் எப்பயும் உங்களை லவ் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் என் கூட இருக்கிறதுக்காக உங்ககிட்ட இருக்க காசு, கம்பெனி எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்றீங்க. அதை கேட்டதுக்கப்புறம் உங்களை விட்டு விலகி என்னால் இருக்க முடியல மேடம். அதான் நமக்கு இடையில தடையாக இருக்க பயத்தை உதறி தள்ளிட்டு நீங்கள் மட்டும் போதும்னு வந்துட்டேன் மேடம். இனிமேல் நம்ம எப்பவுமே சேர்ந்து பேசலாம், பேசிகிட்டே சிரிக்கலாம், சண்டை கூட போடலாம், எதுவாக இருந்தாலும் ஒன்றாவே இருக்கலாம். ஐ லவ் யூ மேடம். வில் யூ மேரி மீ? வில் யூ மேரி மீ மேடம்? இன்னும் ஒரு விஷயம் இருக்குது மேடம். இன்னும் ஒன்று இருக்குது மேடம். அது இனி இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அதான் வச்சுக்கோங்க. நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் கூட நீ என்ன லவ் பண்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லாம என்ன அவாய்ட் பண்ணல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. சாரி மேடம், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டியா? அன்னைக்கு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு ஆசையா ரெடியாகி உன்கிட்ட பேசலான்னு வந்தா உனக்கு மாமா பொண்ணு கூட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட போய் சொன்னேல. மனசே உடஞ்சிருச்சு. என்ன பார்த்தா பாவமா இல்லையா சுவாமி? நீ அப்படி சொன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல நீ. எனக்கு எவ்வளவு அழுக வந்துச்சு தெரியுமா? எப்படி அழுதேன்னு தெரியுமா? இப்ப கூட நினைச்சா கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி ஒன்றும் தெரியலையே. மேக்கப் கலைஞ்சிருந்தா அழவே இல்லை இப்போ. சாரி 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 சாரி. கொஞ்சம் உங்கள் கவலையெல்லாம் ஓரம் வைங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குது மேடம். அது டவுட்டு சில்லியாக தான் இருக்கும், இருந்தாலும் ஆன்சர் பண்ணுங்கள். என்ன? அது என்கிட்ட என்ன பிடிச்சதுன்னு லவ் பண்ணீங்க மேடம்? அதான் எனக்கும் புரியல சுவாமி. அம்மா உன்கிட்ட என்ன இருக்கு? அழகில்ல, அறிவில்ல, கூச்சம் இல்ல, இப்படி எதுவுமே இல்ல. அப்படி இருந்து நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன்? ஃபீல் பண்றியா? ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சொன்னதெல்லாம் உண்மையாச்சே, அதான் ஆகலை. இதான் சுவாமி, இந்த ஹானஸ்டி தான். எப்பயுமே நீ உண்மையை ஒத்துப்ப. இதுல தான் விழுந்துட்டேன், அதான் லவ் பண்ணிட்டேன். ஏன் மேடம் உங்கள் ஆன்சர் எல்லாம் ஏன்டா இந்த கொஸ்டினை கேட்டேன்னு ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு இருக்கு? என் நல்ல மூடெல்லாம் சூப்பராக நாசமாக போகுது. இன்னி வரைக்கும் என் பர்சனல் ஸ்பேஸ்ல நான் அலோவ் பண்ண ஒரே பையன் நீ மட்டும்தான். பொண்ணுங்கெல்லாம் அவங்க லவ் பண்ற பையன் கிட்ட மட்டும்தான் கிரேசியா நடந்துப்பாங்க.
சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க இஷ்டப்பட்டதெல்லாம் பேசுவாங்க. அவ்வளோ ஏன் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க ஒரிஜினல் கேரக்டரை அப்படியே காட்டுவாங்க. இது எல்லாத்தையும் ஒருத்தன் பொறுத்துக்கிட்டான்னா அவனை எதுக்காகவும் விட மாட்டாங்க. நானா இஷ்டப்பட்டு பிடிக்கிற கை உன்னோடது தான் சுவாமி. எப்பயுமே கை விட்டுறாத. விட மாட்டேன் மேடம். நீங்கள் மறுபடியும் எமோஷனல் ஆகிட்டீங்க. சுவாமி, இனி நீ என்ன நீங்கன்னு கூப்பிடாம நீன்னு கூப்பிடுறியா? நான் எப்பயும் உன்னை நீன்னு சொல்றேன், நீ என்ன நீங்கன்னு சொல்ற. யாராவது நம்ம லவ் ஸ்டோரி கேட்டா தாராசுவாமி லவ் ஸ்டோரின்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க நீ லவ் ஸ்டோரின்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. நீங்கள் நீ நல்லா இருக்கும் மேடம். நான் இன்ஸ்டா ஐடியா வச்சுக்கிறேன். சரி கேளு. இனிமேல் நான் உன்னை நீங்கன்னு கூப்பிடுறேன், நீ என்ன நீன்னு கூப்பிடு. எப்படி இருக்கு? ஓகேல? ஐயோ, அப்பெல்லாம் பேச ரொம்ப டைம் எடுக்கும் மேடம். ஆமா சுவாமி, நீ எதுக்கு என்ன லவ் பண்ண? நிலாவை பிடிக்காத மனுஷன் இருப்பானா மேடம்? அதுவும் அந்த நிலாவே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்ன அப்புறம் லவ் பண்ணாமல் எப்படி மேடம் இருக்க முடியும்? கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல? இது வேணோட லைனு, வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு யூஸ் பண்ணிட்டேன். சரி சரி சொல்கிறேன். எதுக்கு பிடிச்சதுன்னு கேட்டால் என்னமோ மேடம், எனக்கு கூட தெரில. நீங்கள் சிரிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சிரிப்புக்கு நான் காரணமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குது. நீங்கள் சாரியில் ரொம்ப அழகாக இருப்பீங்க மேடம். அது ரீசன் இல்லை தான், காம்ப்ளிமெண்ட். வேற வேறனா கல்யாணம் பண்ணிக்கிற வயசாயிடுச்சுல மேடம். யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்ல. இவ்வளோ கோவமாக பார்க்க தேவையில்ல. உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அதுதான் லவ்னு லேட்டராக தான் எனக்கு புரிஞ்சுது மேடம். நாம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? நான் உன் டாடி கிட்ட பேசுறேன், கன்வின்ஸ் பண்றேன். வேணும்னா என் டாடியை விட்டு உன் டாடி கிட்ட பேச சொல்றேன். நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே என் அப்பாகிட்ட சொல்லிட்டேன் மேடம். சுவாமி, நீ வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே. ஒன்றும் இல்லைப்பா. பரவாயில்ல சொல்லுப்பா. என்கிட்ட சொல்ல முடியலன்னா வேற யார்கிட்ட சொல்ல போற? சரி சாமி, பார்த்துக்கோ. அப்பா, என் கம்பெனி பாஸ் தாரா மேடம் என்னை லவ் பண்ணுறாங்கப்பா. நான் கூட அவங்கள லவ் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயம் இப்போ வரைக்கும் தெரியாது. நீங்கள் சொல்லுவீங்கள்ல, என்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயும் கிடக்கூடாதுன்னு. அது வந்துப்பா, நான் வேணும்னே எதுவுமே பண்ணலப்பா. எனக்கு தெரியாமலே இதெல்லாம் ஆகிருச்சு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேடமை விட்டு விலகி ஊருக்கு வந்துட்டேன்ப்பா. என்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா. நீங்க 2 பேரும் லவ் பண்றப்போ உங்களை யாரா தடுக்க முடியும்? அவ அப்பா கிட்ட நான் பேசுறேன்டா. வேணாம்ப்பா, என்னால் உங்கள் 2 பேருக்கு கஷ்டம் வரது எனக்கு விருப்பம் இல்லை. இத்தனை நாள் இந்த ஊரில் யாரும் உங்களை பற்றி தப்பாக பேசுனதில்லை. இப்போ நான் பாஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊரில் எல்லாரும் உங்களை தான் தப்பாக பேசுவாங்க. அதில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இங்கே பாரு சாமி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன விஷயம்ப்பா? தாராவோட அம்மா இறந்தப்போ தாராவை பார்த்துக்க ஒரு அம்மா வேணும்னு நான் தான் அவனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அவள் சித்தி ஒரு அம்மாவாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் தாராவை அவள் அப்பா கிட்டேருந்து பிரிச்சிருவான்னு நான் நினைக்கல. தாரா சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவே அவள் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிட்டா. பாவண்டா அந்த புள்ள. அவள் அப்பாவை பார்க்கணுன்னா கூட ஏதோ அதிசயம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான்டா அவளை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்படியா தாரா அவள் அப்பா கிட்ட இருந்தும் தூரமாயிட்டா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவள் அப்படி ஆனதுக்கு நானும் காரணமாயிட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் என்னை வாட்டி இருக்குது. அதனால தான் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாமல் தனியாக வேலை பார்க்குறத பார்த்து நானே உன்னை அவள் கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு அனுப்பி வச்சேன். உனக்கு விருப்பம் இல்லாத வேலையை நான் ஏன்டா பண்ண சொல்ல போகிறேன்? நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே எல்லா ஏற்பாடும் நானே பண்ணுவேன். ஆனால் உன்னை விட தாரா தான் முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. அதான் இந்த விஷயம்லாம் உன்கிட்ட சொல்லாமல் அங்கே வேலை செய்ய சொன்னேன். என் ஃப்ரெண்டு மட்டும் உன்னை பற்றி நல்லதாக சொல்லலைன்னா உன்னை பார்த்ததும் அந்த காஃபி ஷாப்லேயே திட்டி அனுப்பியிருப்பா. அங்கே நடக்கிற எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பான். நீ அவளுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தது, அவள் பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? நீ அவளை லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல,
அவ உன்னை லவ் பண்ணா உன்னை வலுக்கட்டாயமா அவ கழுத்துல தாலி கட்ட வச்சிருப்பேன். நான் அப்ப தெரியாம பண்ண தப்ப சரி பண்றதுக்கு இதுதான் ஒரே வழி. அப்பா அவள் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி இருக்கிறதுக்கான காரணம் அவள் சித்தி இல்லைப்பா, அவள் சித்தியோட தம்பி அந்த பரதேசி தான் மேடம் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கான். உங்களுக்கே தெரியாமல் அவங்க தனியாக இருந்ததுக்கும் சோகமாக இருந்ததுக்கும் நீங்கள் காரணமாக இருந்தீங்க. எனக்கு தெரியாமல் அவங்க சோகமாக இருக்க தனியாக இருக்க இப்போ நான் காரணமாக இருக்கேன். இதுக்கப்புறம் மேடமை நான் கஷ்டப்பட விட மாட்டேன்ப்பா. சுவாமி சொல்லு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன் டாடி ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ஒத்துக்கிட்டாரு மேடம். எனக்கு தெரியும் சுவாமி நீ ஒத்துக்க வச்சிருவேன்னு. ஆமா சுவாமி, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு என் மேல லவ் குறையாது தானே? மேடம் நம்ம லவ்வர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு மேடம், சான்ஸே இல்லை. அப்புறம் உனக்கு எப்பயாவது ஃபியூச்சர்ல என் மேல கோபம் வந்துச்சுன்னா என்ன திட்டிராத சுவாமி, என்னால தாங்கிக்கவே முடியாது. வேணும்னா மெதுவா என்கிட்ட சொல்லு, நான் கேட்டுப்பேன், புரிஞ்சுக்கவும் செய்வேன். அதை நான் தான் உங்ககிட்ட சொல்லணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே இருக்காது, கேரக்டர்ஸ் மாறும். அப்போ நீ பாஸ் மாதிரி, என்னை எம்ப்ளாயி மாதிரி ட்ரீட் பண்ணுவ நீ. அப்படியா? நிஜமாவா மேடம்? கல்யாணம் ஆனா அந்த ஆஃபீஸில் இருக்கா? சாரி சாரி சுவாமி, நாளைக்கு யாராவது நம்ம லவ் ஸ்டோரி பத்தி கேட்டா, நீ தான் என் பின்னாடி ரொம்ப நாளா சுத்தின, உன்னை லவ் பண்ண சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்ட, அதனால தான் நான் லவ் அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ ஒரு ஸ்டோரி சொல்லி நான் ஒரு ஸ்டோரி சொன்னா பொய் சொல்றேன்னு தெரிஞ்சிடும்ல. என்ன ஓகேவா? ஏன் உண்மையா சொன்னா என்ன? இப்போ என்ன, நான் தான் உன் பின்னாடி சுத்தி லவ் பண்ணி சொல்லி கெஞ்சி கேட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும் அதானே? ஐயோ இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டோரியே ஓகே தான். சுவாமி, மறுபடியும் என்ன மேடம்? நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வந்துச்சுன்னா அந்த சண்டையில் எப்பயாவது நீ தான் என் பின்னாடி சுத்தி லவ் பண்ண, நான் வேணான்னு தான் சொன்னேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேல்ல? அப்படிலாம் சொல்றதா இருந்தா இப்பவே சொல்லிடு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாம். நான் எப்படியும் சொல்ல மாட்டேன். நான் எதுக்கு மேடம் அப்படிலாம் சொல்ல போறேன்? சரி, இவ்வளோ தூரம் சொல்ற, அதுவும் கெஞ்சி கேட்கறதால ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ தான் கெஞ்சின, நீ தான் கேட்ட, தட்ஸ் இட். ஆமா சொல்லு. ஆமாம் மேடம். ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஃபியூச்சர்ல எப்பயாவது யூஸ் ஆகும். மேடம் இப்போதான் கல்யாணம்னா பயம் வருது மேடம். ம். நான் இப்போ ஒரு கிரேசி கொஸ்டின் கேட்க போறேன். ரைட்டு. நம்ம பசங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பையனாக இருந்தால் விஜய்னு வைக்கலாம், பொண்ணுனா த்ரிஷா. அப்ப நீ முடிவு பண்ணிட்டேல, என் ஒப்பீனியன் தேவையில்லை உனக்கு? தேவையில்லை, பிறக்கிறப்ப சீட் எழுதி போட்டுக்கலாம். சுவாமி, மறுபடியும் என்ன மேடம்? நம்ம எப்படி கூப்பிட்டுக்கணும் முடிவு பண்ணோம், மறந்து போயிட்டியா நீ? நான் இனிமே என்னங்கன்னே கூப்பிடுறேன், நீ கூப்பிடு. இல்ல நீங்க கூப்பிடுங்க. சொல்றீ தாரா மேடம், இது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கு. சொல்லுமா தாரா, இது நல்லா இருக்கு, ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. ப்ரோ, இப்போ நீங்கள் லவ்வர்ஸா? ஆமாம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் இவன் என்ன லவ் பண்ணா, அப்புறம் நான் லவ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நான் போறேன் போ. மேடம் தாரா